டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் செயலாளர் நாயகம் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலைக்கு வந்திருக்கின்றேன். இந்த நேரலையானது எமது உறவுகள், தாயத்தில் புலத்தில் இருக்கிற உறவுகள், போராளிகள் உட்பட விசேடமாக இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையைச் சேர்ந்த சங்கத்தினர், அதாவது கவிஞர்கள், திரைப்படம் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அனைவருக்குமான நேரில் தான் இது. தாயத்திலிருந்து விடுதலை புலிகள் போராளிகளாகிய நாங்கள், அதுவும் 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் ஜனநாயக ரீதியிலே ஒரு புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லி பதிவு செய்து இன்று வரைக்கும் நாங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றோம். யுத்தம் நிறைவேற்றதுக்கு பிறகு அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு வேதனைக்குரிய விடயம் இது. இந்திய திரைத்துறையைச் சேர்ந்த அனைவரும் இதை கவனத்தில் எடுக்க வேணும். விசேடமாக நீங்கள் நிச்சயமாக எங்களோட தமிழ் மக்கள், தமிழ்நாடு, எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கிற நீங்கள் இந்த தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தவற விடக்கூடாது. இது ஒரு வரலாறு. எங்களுடைய வரலாறை ஒரு திரைப்படமாக நடித்து கொச்சைப்படுத்தும் முகமாக செயல்படுவதற்கு நாங்கள் விடுதலை புலிகளாகிய நாங்கள் ஒரு காலமும் அனுமதிக்கப் போவதில்லை. எங்களுடைய மக்களும் அவ்வாறு அதே நிலைப்பாடெலாம் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு, உண்மையிலே இந்த செய்தியானது ரிச்சா கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கான கண்டன செய்தியாகவும், இந்த ரிச்சா பாஸ்கரனுக்கு துணையாக எங்களுடைய வரலாறு படைத்த எங்களுடைய அண்ணா மில்லர் அண்ணாட பெயரை சூட்டி படம் தயாரிப்பதாக பல ஊடகங்கள், யூடியூப்புகள், முகநூல்கள் ஊடாக, ஏன் நேரடியாக அவற்றை லைஃப்பில் ஊடாக தெரிய வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கண்டனத்தை ஏற்கனவே யூடியூப் ஊடாக விட்ட நாங்கள் இது இந்தியா ஊடகத்துக்கு தான் இந்த செய்தியை நாங்கள் அனுப்புகின்றோம். பிஸ்வா அவர்களில் ஊடகத்துக்கு இந்த செய்தியை அனுப்புகின்றோம். அன்பார்ந்த இந்தியா துறையைச் சேர்ந்த கவிஞர்கள், விசேடமாக வைரமுத்தையா, நீங்கள் உங்களுடைய கவிஞர், உங்களுடைய திறமை, உங்களுடைய பாட்டுகள், உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாங்கள் தாயத்திலிருந்து புலிகளாகிய நாங்கள் அறிந்த விடயம். நீங்கள் தற்போது இப்போ கந்தையா பாஸ்கரனுக்கு துணை போவதாக ரஞ்சித் பட நடிகர் ரஞ்சித் உட்பட வைரமுத்தையா உட்பட நீங்கள் போயிருக்கின்றீர்கள். இந்த மில்லர் படத்துக்கு நீங்கள் ஊக்குவித்து இந்த படத்தை வெளியிடுவதாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தயாரிப்பதாக நாங்கள் தாயத்தில் உள்ள மக்கள், அது 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்களை இழந்த எங்களுடைய மாவீர செல்வங்களில் பெற்றோர்கள் வேதனைப்படுகின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளில் தியாகத்தை சினிமா உலகத்தில் கொண்டு வரலாறை கொஞ்ச காலத்துக்கு பிறகு எங்களுடைய வரலாறு இவ்வாறு தான் இருக்குமென்றதை ஒரு சில தேச துரோகிகள் களமிறங்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய வரலாறை புரட்டி போட்டு அதை ஒரு சினிமா துறையாக கொண்டு ஒரு பிஸ்னஸாக கொண்டு இன்னும் வருகின்ற 10, 15, 20 வருஷத்தில் அடுத்த சங்கதிகளுக்கு எங்களுடைய வரலாறு இவ்வாறு தான் இருந்தது, சினிமா துறைக்குள்ள உள்ளடக்கப்பட்டு இவ்வாறு தான் போய்கொண்டிருந்தது என்று சொல்லி அந்த சினிமா உலக துறை ஊடாக வெளிப்படுத்த விரும்புகின்றார்கள். எங்களுடைய வரலாறை கொச்சப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு தான் இது ஒரு கண்டன செய்தி. அதுவும் கந்தையா பாஸ்கரன் என்பவர் ஒரு தேச துரோகியாக இப்போ தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவர் அண்மை காலத்தில் புலத்திலிருந்து இவர் எங்களுடைய விடுதலை புலிகள் சம்பந்தமாக சேகரிக்கப்பட்ட நிதிகள் உட்பட
ஐபிசி ஊடகம் வந்து ஆரம்பத்தில் எனக்கு ஒரு அண்ணா சுவிஸ்ல இருந்து எடுத்து சொன்னார், ஜெர்மனில் இருந்து எடுத்து கழிச்சாங்க. எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய நிதி, எங்களுடைய உணர்வுகள் சகல ஐபிசியில் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ ஐபிசி வந்து விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் தான் அதை உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் விடுதலை புலிகளில் அர்ப்பணிப்பு, விடுதலை புலிகளில் நிதி உட்பட சகலம் அதுக்குள்ளே இருந்தது. பிறகு இந்த கந்தையா பாஸ்கரன் அவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஐபிசி ஊடகத்தை தான் வந்து விலைக்கு வாங்கி அதை தான் கொண்டு இயக்கி, பிறகு அதிலிருந்து லிபரா என்ற ஒரு கம்பெனி ஒன்றை உருவாக்கி அதையும் தான் தனக்குள்ள உள்ளடக்கப்பட்டு அதை விற்று அந்த காசுகள் நிதிகளை எல்லாம் இவர் வந்து தன்னுடைய உழைப்பென்றார். அவ்வாறு உழைச்சி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் எத்தனை வேலை பார்த்தாலும் இவ்வாறு உழைச்சி இவ்வாறு கோடீஸ்வரனா வர முடியாது. அவ்வாறு இருக்கையில் அந்த நிலைமையில் எங்களோட மக்களுடைய தெத்தம், எங்கள் மக்களுடைய கண்ணீர், எங்கள் மக்களுடைய உணர்வுகள் தான் அந்த நிதிகள். இவ்வாறு கந்தையா பாஸ்கரனை போன்றவர்கள் நிறைய பேர் இவ்வாறு இருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய நிதியை, எங்களுடைய மக்களுடைய நிதியை கொள்ளையடித்து புலத்தில் இருந்தாலும் அவர்கள் பேசாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். தாங்களும் தங்களுடைய நிதியும் விடுதலை புலிகள் சம்பந்தமாக சேகரிக்கப்பட்ட நிதிகளை வச்சு தங்களோட சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து 30க்கும் மேற்பட்ட 35க்கும் மேற்பட்ட இப்படி கந்தையா பாஸ்கரன், லைக்கா சுகாஸ் போன்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், செல்வந்தர்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு தாயத்தில் வந்து ஒரு முதலீடை போட்டு ஒரு தொழிலை அமைக்க இல்லாத நிலைமையில பயத்திலேயும் அவங்க ஒரு அச்சத்திலேயும் இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட நாங்கள் என்னென்று டீல் வைக்கிறது, எப்படி போய் இந்த தாயத்தில் நாங்கள் ஒரு தொழில் முதலீடை போட்டு உழைக்கிறது, ஒரு கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த லைக்கா சுகாஸ் உட்பட அந்த ஐபிசி பாஸ்கரன், கந்தையா பாஸ்கரன் உட்பட இன்றைக்கு சுலோகமாக ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்குள்ளே கை பூந்து அவங்களூடாக நிதிகளை கொண்டு வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு முகவராக வேலை செய்து சகலதையும் இன்றைக்கு அவங்களோட ஒத்துழைப்போட இன்றைக்கு மில்லர் படம் நடித்து வெளியிட போறாருண்டா. இன்றைக்கு இந்த நாட்டில் இருந்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்படவில்லை. அப்போ நீங்கள் கொண்டு யோசிக்கணும், புலம்பெயர்ந்த மக்களும் இந்தியா துறையை சேர்ந்தவர்கள் அனைவரும் யோசிக்கணும். நீங்கள் எங்களுடைய போராட்டத்தில் தான் பங்கு பெற்றாட்டியும், ஆனால் எங்களுடைய போராட்ட தியாகத்தை கொச்சப்படுத்த வேண்டாம். இந்தியா திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அனைவரிடம் மிகவும் பணிவாக விடுதலை புலிகளாகிய நாங்கள், போராளிகளாகிய நாங்கள், புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய தாய் மக்களின் சார்பாகவும் புலிகள் சார்பாகவும் மிகவும் தாழ்மையுடன் இந்தியா துறை சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இதுக்கு துணை போக வேண்டாம். எங்களுடைய இன்றைக்கு ஒன்று நீங்கள் யோசிக்கணும், மில்லர் படத்தை இவர் வந்து இங்கிருந்து தயாரித்து தன்னுடைய மகனை ஹீரோவாக்கி ஃபுட்பால் ஒரு விளையாட்டு கதையாக அதை கொண்டு போய் முடிக்கிற அளவுக்கு, எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு, மில்லர் என்ற பேரை வைக்கிற அளவுக்கு வேறு இங்கே இயங்குகிறாரண்டா கேள்விக்குரிய விடயம். சிந்தியுங்கள். இன்றைக்கு இந்தியா துறையை சேர்ந்தவர்கள் சிந்தியுங்கள். அப்போ பாருங்க வேறு எப்படி செயல்படுறாண்டு. இன்றைக்கு வந்து ஒரு மில்லற பேரை சூட்டி நாங்கள் கரும்புலி தினம் 2018 நெல்லியடியில் போய் விளக்கேற்றினதுக்கு எனக்கு 4ஆம் மாடிக்கு விசாரணை வந்தது. 2-3 தரம் விசாரணை வந்தது. அப்படியே வீடியோ திரையில் போட்டு காட்டிட்டு நான் அதில் நெல்லியடியில் நான் விளக்கு கொளுத்தி நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், தலைவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள், தேசிய தலைவர் வளப்பில் வளர்ந்த நாங்கள் புனர்வாழ்வு பெற்று வந்த நாங்கள் என்று பேசுகிற பேச்சை எனக்கு 4ஆம் மாடியில் போட்டு காட்டுறான். ப்ராஜெக்டில் போட்டு காட்டி இது என்ன தலைவர் பயப்பட மாட்டேன்றாய், அப்போ நாங்கள் தலைவரால் வளர்க்கப்பட்டன்றாய். அப்போ என்னோட கேள்வி கேட்குறான். அப்போ இன்னும் இயக்கம் உருவாக்க போறியா, இன்னும் உணர்வை தூண்டுறியான்னு சொல்லி என்கிட்ட விசாரணை இருக்கிறான். நான் சொன்னேன் அப்படி அல்ல, நாங்கள் தலைவரால் ஒழுக்கம், பண்பாடு, பழக்க வழக்கம், ஒரு சூது, ஒரு கெட்ட போதவஸ்துக்கு அடிமை இல்லாமல் பண்பாடாக வளர்ந்த நாங்கள் அந்த விஷயத்தை தான் இனி வார சங்கதிகளுக்கு சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று நான் சொல்லி அந்த கதையை முடித்தது அரசியல் ரீதியாக. அவ்வாறு இருக்கையில் நான் ஒரு விளக்கு கொளுத்தினத்துக்கே மில்லரனாக்கு நெல்லியடியில் போய் விளக்கு கொளுத்தினத்துக்கே எங்களுக்கு விசாரணை வந்தேன்டா. 2018 மில்லர் என்ற படத்தை தாயத்திலிருந்து வேறு நடிக்க வலிக்கிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்க. புலம்பெயர்ந்த மக்களும் சிந்தியுங்க, போராளிகளும் சிந்திங்க, இந்தியா திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அனைவரும் சிந்திக்கணும். அப்போ இவர் எப்படி செயல்படுறார், எப்படி என்ன மாதிரி எங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்தி எப்படி கவர்மெண்டோட சேர்ந்து இவர் எப்படி ரெட்டமோராக இருந்து இன்றைக்கு இந்தியா திரைத்துறையை சேர்ந்தவர்களையும் கொண்டு வந்து அவங்கள இந்தியா திரைத்துறையை சேர்ந்தவர்களில்
ஒரு மதிப்பே கெடுக்கும் முகமாக இவர் பணத்தை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார் கந்தையா பாஸ்கரன் அவர்கள். இதுக்கு மிகப்பெரிய பதில் அடி நாங்கள் கொடுக்க போகிறோம். தாயத்திலிருந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். முன்னாள் போராளிகள், மக்கள், உணர்வானவர்கள் அனைவரும், புலத்தில் இருக்கிற போராளிகள், மக்கள் அனைவரும் நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை தரணும், ஒத்துழைப்பு தரணும். நாங்கள் ரிச்சாவுக்கு முன்னுக்கு போய் நின்று இதுக்குரிய கண்டனத்தை தெரிவிப்போம். நேரடியாக ரிச்சாவை கூப்பிட்டு, கந்தையா பாஸ்கரனை கூப்பிட்டு, விடுதலை புலிகள் கட்சி சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் 10 பேர், உடனே நிப்பாட்டு. எங்களுடைய வரலாறு, அது மில்லர் அண்ணாவாக இருக்கட்டும், திலீவண்ணாவாக இருக்கட்டும், என்ன போர்க்கண்ணாவாக இருக்கட்டும், அல்லது பாலராஜனையாக இருக்கட்டும், சொர்ணமணியாக இருக்கட்டும், இவங்கட பேர்களை தியாகத்தை சூட்டி நீங்கள் எதுவுமே பாஸ்கரன் மட்டுமில்லை இவருமே இப்படியான கொச்சப்படுத்தும் முகமாக செயல்படுத்த முடியாது. நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு உறுத்தானவர்கள் மாவீரர்கள், அடுத்தது புலிகள், போராளிகள், எஞ்சிய போராளிகள் 2, வலது கை இடது கை, மாவீரர் ஒரு கை, போராளி ஒரு கை. அப்போ எங்களை மிஞ்சி எதுவுமே நடக்கல, என்ன எங்களுக்கு உறுத்தானது என்று சொல்லி நாங்கள் நேரடியாக போய் செய்கிறதுக்கு ரிச்சாக்கு முன்னுக்கு போய் அவர் அதுக்கு ஏற்றுக்கொள்ளனா அதுக்கு முன்னுக்கு நின்று ஒரு கண்டன பேரணி செய்கிறதுக்கு ஒட்டுமொத்த புலிகள், போராளிகள், மக்கள், உணர்வானவர்கள் அனைவரும் வரணும். நாங்கள் ஜனநாயக ரீதியாக தான் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களோட உறுத்தை கொச்சப்படுத்தும் மூலமாக செயல்படுத்த முடியாது. முக்கியமாக இதில் நான் சொல்லிக்கொள்ள விடயம் என்னவென்றால், மில்லர் அண்ணாட தாய் தகப்பன் எங்கே இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஊடாக நான் இந்த போன் நம்பரையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வடியா யோசிங்க, இந்த நம்பரை எடுங்க. 077 180 22 95 வாட்ஸ்அப் நம்பர் என்ற இன்பராசா. எங்கே இருந்தாலும் மில்லர் தாய் தகப்பன் சகோதரங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். மில்லர் என்ற படத்தை, தியாகத்தை, மில்லர் வரலாறு கொச்சப்படுத்தும் மூலமாக அந்த கந்தையா பாஸ்கரனுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கணும் பெற்றோர்கள். அதே மாதிரி மீண்டும் ஒருக்கா சொல்கிறேன், 077 180 22 95 என்னுடைய நம்பர். நாங்கள் வாட்ஸ்அப் இந்த மோனூடாக போட்டிருக்கிறேன். இந்த இதுக்கு தொடர்படுங்க. நாங்கள் இதுக்கு எங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு தாங்க. உடனடியாக ரிச்சாக்கு முன்னுக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். புலம்பெயர்ந்த உறவுகளும் எங்களுக்கு இப்போ சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ள போராளிகளும் தாங்கள் உடனே ஒரு குரல் கொடுத்தா அங்கே 1000 போராளிகள் வந்து குமியறதுக்கு ரெடியாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக. ஆனால் இது இந்தியா திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் அடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒதுங்குங்க. நிச்சயமாக இதிலிருந்து விலத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக எங்களுடைய தியாகம், எங்களுடைய இரத்தம், எங்களுடைய உணர்வு, நாங்கள் யுத்தம் செய்த எங்கட கரும்புலிகளில் தியாகத்தை ஃபுட்பாலில் கொண்டு போய் தன்னுடைய மகனுக்கு வரலாறு படைக்கிறதுக்காக, இந்த படம் ஓடணும்ன்றதுக்காக, பிஸ்னஸுக்காக கந்தையா பாஸ்கரன் செயல்படுத்துகின்றார். இன்றைக்கு 10,000 பேர் இருக்க, இன்றைக்கு ரிச்சா கந்தையா பாஸ்கரனும் லைக்காவும் இங்கே முதலீடு போட்டு செயல்படுத்துறாருன்னா அவங்க எப்படியான ஆக்கல்ன்றதை நீங்கள் யோசிங்க. அப்போ இன்றைக்கு 30க்கு மேற்பட்ட செல்வந்தர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க வரையில இடத்துல இவங்க வாரண்டா இப்படி, அது மைந்தா கோட்டபாய இருந்த காலத்தில் வந்தவங்க. அப்போ இன்றைக்கு அப்படி இவங்க செயல்படுற இதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க போகிறது இல்லை. இவங்க இப்படியே பூந்து கடைசியாக எங்களோட வரலாறையும் அழித்து, எங்களோட மக்களையும் அழித்து, தாங்கள் மட்டும் பிஸ்னஸ் முதலீட்டாளர்களாக பெரும் இதாக வெளிக்கிடுகின்றார்கள். இதுக்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த இந்தியா ஊடகங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை அனுப்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தியை இந்தியா ஊடாக எல்லாருக்கும், இந்தியா திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அனைவருடைய காதலையும் போய் சேரக்கூடிய அளவுக்கு இதை அனுப்புங்க. தாயத்திலிருந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நாளில் என்னுடைய வேண்டுகோள், எங்களுடைய தாய மக்கள் சார்பாகவும் போராளிகள் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமாக இதுக்கு துணை போகண்டாம். ஐயா வைரமுத்தையா, உங்களிடம் மிக பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். புலிகளாகிய நாங்கள் கந்தையா பாஸ்கரண்ட எடுபடிக்கு நீங்கள் ஆளாகி கடைசியாக எங்களோட தாய மக்களில் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டாம் நீங்கள் என்றதையும் நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.